சௌந்தர்யா போட்டு அடிச்ச அடியில சௌந்தர்யா அவர்கள் வந்து முடியாம மூச்சு திணறி போய் கண்ணில் தண்ணிய தொலைன்னு ஊத்தி பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம் அப்படின்ட்டு போன சீசன்ல வின்னர் என்னென்ன செஞ்சாங்களோ இந்த டாஸ்க்கு அப்புறம் அதை அப்படியே அச்சு பிசுறாம பேரு மட்டும்தான் அவங்க அர்ச்சனா நான் சௌந்தர்யா ஆனா கண்டென்ட் ஒண்ணுதான் அப்படின்னு அவங்க பெர்ஃபார்ம் பண்ண வெளியில இருக்கிற அந்த பழைய வின்னரும் பத்திகளா போன வாட்டி எனக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கும் நடந்துருச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. அதுவும் சாச்சனா அவர்கள் வீட்டுக்குள்ள போனதே சௌந்தர்யாவை அடிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு அது ஒரு ஹீரோயிசம் நினைச்சுக்கிட்டு பாவம் அந்த புள்ள வந்து சௌந்தர்யாவே தாக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் போல அந்த புள்ள வீட்டு விட்டு வெளில போனோட. இல்ல சாச்சனா சௌந்தர்யாவோட டார்கெட் பண்ற மாதிரி இல்ல, ஒரு ஜாக்லினையும் சேர்த்து டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சில விஷயங்கள்ல. வெளியில இருந்து பார்த்து கோவா கேங்கே அடிக்கிறாங்க. இன்னைக்கு அவர் சொன்னார்ல ஜால்ரா கேங் அந்த மனுஷன் இந்த ஷோல இருக்காருன்னு தெரிஞ்ச ஒரே வார்த்தையே அந்த ஜால்ரா. அதை வச்சுக்கிட்டு தான் ஸ்டேஜ்ல பேசினாரு. ஸ்டேஜை விட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு 5 வாட்டி போஸ்ட் போட்டு ஏ ஜால்ரா கம்மிங்க ஜால்ரா கம்மிங்கன்னு மொத்தம் 50-60 நாளைக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் இவன் இப்படி தம்மளை டேக் பண்ணி சாவடிக்கிறான்னு பிக் பாஸ் குள்ள தூக்கி போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் யாரெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கலாம்னா அதிகப்படியான ஆட்கள் வந்து ரவி பிரதரையும் அடுத்தபடியாக சிவா பிரதரையும் வந்து சொல்றாங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்க தகுதியானவர்கள் அவர்களை மாத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். So they deserve to stay in அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ரவீந்தர் சாருக்கு வந்து ஒரு பெரிய குடோஸ் கொடுக்கணும். ஏன்னா அவரு நேத்திக்கும் சரி இன்னைக்கும் சரி அவரோட எஃபோர்ட் வந்து கொடுத்தாரு. 1 வீக் தான் இருந்தாரு ஸ்டார்டிங்ல, அப்ப எதுவும் டாஸ்க் இல்ல. பட் இப்போ இந்த டாஸ்க் நல்லபடியா பண்ணாரு. ஆமா போர்ட்ல எல்லாத்தையும் மாத்திட்டாரு. கேம்ல இருக்க அத்தனை பேரையும் ஏமாத்த ட்ரை பண்றாப்ல. புத்திசாலித்தனம் அதுல மாற்று கருத்து இல்ல புத்திசாலித்தனமா பண்றாரு. நிறைய பேர் மேனிபுலேட் ஆக்கிறாங்க, சில பேர் வந்து உஷாராக்கிறாங்க, அவ்வளவுதான். தீபக்லாம் வந்து முடிச்சு விட்டு போயிட்டாரு ரவீந்திர பிரதரணி. அது வந்து சோசியல் மீடியால குறிச்சு இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்து எல்லா வெளில நடந்தது எல்லாத்தையும் இவங்க 8 பேரும் அவங்க 8 பேர்கிட்டையும் பேசி வெறுப்பேத்தி சாச்சனா அவர்களும் வர்ஷினி அவர்களும் சவுண்ட புடிச்சு வம்புக்கு இழுக்கிறதும் ரவீந்தர் பிரதர் எல்லாரையும் பிடிச்சி வம்புக்கு இழுக்கிறதும் ஸ்ட்ராட்டஜி பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு ஒரு பக்கம் இது பண்றதும் அப்புறம் சிவா பிரதர் எல்லார்கிட்டையும் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசணுன்றதுக்காக ஒரு 1 hour ஓரமா போய் எவ்ரி கார்னர் கம் 1 hour அப்படின்னு சொல்லி எல்லா கார்னர்லயும் உட்காந்து 1 hour பேசுற மொமெண்ட்டையும் தான் நேற்று எபிசோட்ல பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் கடைசியா பிக் பாஸ் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பிரச்சனை உங்களுக்கு எது உள்ள வந்தீங்க அப்படின்னு நடுவாள்ல வச்சு செஞ்சு விட்டாரு. இதுதான் நேற்று நடந்த தகவல். அதுக்கு நடுவுல ஒவ்வொருத்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், ரவீந்தர் பத்ரோடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வந்து இவரெல்லாம் எதுக்குப்பா பிசிக்கல் அப்படின்னு சொல்லும் போது இருங்க பாய் அப்படின்னு வந்தாப்ல. என்னதான் அவர் பார்த்திபன் காஸ்டியூமை போட்டு பார்த்திபனா ட்ரை பண்ணும் போதும் அவர் வந்து எனக்கு பார்க்கும் போது பாக்கியராஜ் சாரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பார்த்திபன் சாரே பாக்கியராஜ் சாருடைய அசிஸ்டன்ட்ல அந்த கொரியோகிராஃபி எல்லாம் கொண்டு வந்து பண்ண மொமெண்ட் எல்லாம் வேற மாதிரி. ஸோ ரவீந்திர பிரதத்தை பண்ணாரு, சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற நிறைய விஷயங்கள் பண்ணாரு, அது எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அதை ட்வீட்டாவே நான் போட்டிருக்கேன். அதாவது அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க இவங்கள டார்கெட் பண்ணுங்க, நீங்க அவங்கள டார்கெட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல ரஞ்சித் அவர்களுக்கு இவங்க ஒரு ஃபுல் ஸ்கெட்சையும் கொடுத்து அவங்க மொத்த பேரும் இவர் மேல தூக்கி போட்டு ஒரு வாரம் தூக்கி விட்டாங்க. அதே கண்டத்தை திருப்பியும் வலிமையா செய்யறாரு இவங்களை நம்பி அப்படின்ற போது கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் இழுத்து விடுறாரு. இவர் ஒரு கேம் தனியா, அதாவது தனியா ஒரு பிக் பாஸ் ஷோவை வீட்டுக்குள்ள நடத்தணும்னு இவர் பிளே பண்ண ட்ரை பண்றாரு. பேசிக்கலி அது வந்து இவரோட ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்க வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படின்றதுதான் நேற்று நடந்த ரிவ்யூ. பிரதர் பேசி பிரதர் வந்துட்டு ரிவ்யூ செய்யுங்க. ஐயோ சாரி, நீங்க வேற ரயான் மாதிரி கோச்சிட்டு போய் ப்ரோன்னு கூப்பிட்டாங்கன்னு கோச்சிட்டு போயிடாதீங்க. நான் அடுத்ததுக்கு வரேன். நல்ல வேலை ரயான் மாதிரி பர்டிகுலர் கலரிங் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இல்ல அடிச்சிருவீங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் அடிச்சிருவீங்க தெரியும். சரி அடுத்ததுக்கு போவோம். ஸோ இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கருத்து என்ன அப்படின்னா இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா காலையில இருந்தே சோசியல் மீடியா பரபரப்பா இருக்கு. முத்துக்குமரன் அபிஷியல்லையும் அன்அபிஷியல்லையும் ஓட்டுகள் அதிகமா இருக்குன்னு நான் ஒரு ட்வீட் போட்டேன். சௌந்தர்யா அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு ட்வீட் போட்டேன். இன்னொரு பக்கம் தீபக் அவர்கள் நியாயமா இருக்காரு ஆனா அவருக்கு ஓட்டே இல்லைன்னு இன்னொரு குரூப் ட்வீட் போட்டேன். இன்னொரு குரூப் என்ன சொல்றது, பிட்ரிகே விஷயம்ல ஜாக்லின் வீட்டுக்கே போயிட்டாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க.
ஆனா மிட் வீக் எவிஷனை இன்னைக்குதான் வைக்க போறேன் பிக் பாஸ் சொன்னாரு தேர்ஸ்டே. ஆனா அதை பத்தி இன்னைக்கு ஒரு சத்தமும் காணாம். அது ஏன்னு எவனும் கேட்கவும் மாட்டான். அதை ஓரமா தூக்கி வச்சிருவோம். ஏன்னா பிக் பாஸ் அப்படிதான், ஏதாவது ஒன்று சொல்லி அவரே மறந்துடுவாப்ல, பாவம். அவரே கன்ஃபியூஷன்ல இருக்காரு. அவர் இருக்கட்டும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல காலங்காத்தாலே ஓபனிங் பண்ணி ஒரு மார்னிங் டாஸ்க்னு வச்சு இந்த வெளியில நடக்கிறதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வெளில நடக்கிறதெல்லாம் பேசுறதுக்கான அந்த 8 பேர் வீட்டுக்குள் வந்து எலிஜிபிள் 8 பேரை கூப்பிட்டு வச்சு இந்த செஞ்ச செய்கையில ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் யாரெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கலாம்னா அதிகப்படியான ஆட்கள் வந்து ரவி பிரதரையும் அடுத்தபடியாக சிவா பிரதரையும் வந்து சொல்றாங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்க தகுதியானவர்கள், அவர்களை மாத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். So they deserve to stay in அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்றாங்க நிறைய பேர். இந்த அதான் சொல்றேன். அதிகப்படியாக நான் ஃபர்ஸ்ட் 2 ரியா வந்து 3rd பொசிஷன்ல வர மாதிரி நினைக்கிறேன். கேட்டபடி பார்த்தா மேபி 24 ஹவர்ஸ்ல ஃபுல்லா வந்திருக்குமோ என்னமோ ஏதோ. ஓகே, நான் ஒரு 4 பேர் சிவகுமார் பேரை சொன்ன மாதிரி பார்த்தேன். அதனால அதை நான் அதிகமா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வச்சுக்கிட்டேன், 2nd பொசிஷன்ல வச்சுக்கிட்டேன். சாரி, ரவீந்திர சார 6 பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சு உணர முடிஞ்சு. இந்த பக்கம் திருப்பி இந்த 8 பேர்ல யாரா அப்படிங்கும் போது அத்தனை பேரும் சௌந்தர்யா போட்டு அடிக்க, அதுவும் சாச்சனா அவர்கள் வீட்டுக்குள்ள போனதே சௌந்தர்யாவை அடிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு அது ஒரு ஹீரோயிசம் நினைச்சுக்கிட்டு பாவம் அந்த புள்ள வந்து சௌந்தர்யாவே தாக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் போல அந்த புள்ள வெயிட்டு விட்டு வெளில போனோன்னு. இல்ல சாச்சனா சௌந்தர்யா மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி இல்ல, ஒரு பக்கம் ஜாக்லினையும் சேர்த்து டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சில விஷயங்கள்ல. வெளியில இருந்து பாத்துட்டு அடிக்கிறாங்க. ஆமா, சோ பேசிக்கலி இன்னைக்கு ரயானையும் அடிச்சிட்டாங்க. ஜெஃப்ரி இல்ல அந்த கோவா கேங்க்ல, ரயானுக்கும் சாத்தனாவுக்குமே நீ சண்டை வந்துருச்சு. சோ பேசிக்கலி கோவா கேங் இஸ் கெட்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? இந்த வித கன்ஃபியூஷன் ஆஃப் த இன்ஃபியூஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருமே சௌந்தர்யா அவர்களை வெளியில வந்து இப்படி பண்றாங்க, வெளில அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா போட்டு அடிச்ச அடியில சௌந்தர்யா அவர்கள் வந்து முடியாம மூச்சு திணறி போய் கண்ணில் தண்ணிய தொலைன்னு ஊத்தி பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம் அப்படின்ட்டு போன சீசன்ல வின்னர் என்னென்ன செஞ்சாங்களோ இந்த டாஸ்க்கு அப்புறம் அதை அப்படியே அச்சு பிசுறாம பேரு மட்டும்தான் அவங்க அர்ச்சனா நான் சௌந்தர்யா, ஆனா கண்டென்ட் ஒண்ணுதான் அப்படின்னு அவங்க பெர்ஃபார்ம் பண்ண. வெளியில இருக்கிற அந்த பழைய வின்னரும் பத்திகளா போன வாட்டி எனக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கும் நடந்துருச்சு அப்படின்னு அவங்க ஒரு ட்வீட் போட்டு அதுக்கு இன்னும் சப்போர்ட்டை சேர பிக் பாஸ் வந்து ஆறுதல் சொல்ற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா மாற இவருக்கு இதே பொழப்பு. வருஷம் ஒரு பொண்ணு உள்ள அழுதுகிட்டு வரும், அழுதுகிட்டு வந்தோம் என்னம்மா கண்ணு என்னடா ஆச்சு, என்ன சொல்லும் அழுகுறீங்க, அப்பெல்லாம் அழக்கூடாது, நீங்க யாரு கண்டஸ்டன்ட், நீங்க எத்தனாவது கண்டஸ்டன்ட், 8 கண்டஸ்டன்ட் செல்லும் அப்படின்ற மாதிரி கொஞ்சி அவர் பேசி கடைசியில அதுல ஒரு பலம் வந்துருச்சு. உங்க அப்பா வந்தா என்ன சொல்லுவாரு, இப்படிலாம் சொல்லுவாரு தெரியுதுல, அவர்லாம் சொல்லுவாரு தெரியுதுல, அழாத அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு. சரியா? இந்த மாதிரி சௌந்தர்யா அழுக ஆரம்பிச்ச காரணத்துல அடுத்த 10வது நிமிஷத்துல இருந்து சோசியல் மீடியா முழுக்க 2 விஷயம் நடக்க ஆரம்பிச்சு. எப்படி போன சீசன்ல அவங்க ஏசிய போடு ஃபேனை போடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வெளியில நிறைய பேரு நிறைய போஸ்டர் போட்டாங்களோ அதே போல இன்னைக்கு சௌந்தர்யா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோன்னே அதுல வேற வர்ஷினியும் ரியாவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்துங்க பிக் பாஸ், பாத்துங்க மக்களே ஆரம்பிச்சிட்டாங்க. இதே வேலை எங்களுக்கு அப்படின்னு 2 பேரும் போய் இருந்து அனுதாபம் மட்டும் போட்டுறாதீங்க, அவங்க அழுகுறாங்கன்னு போட்டுறாதீங்கன்னு அப்படின்னு சச்சனாவ கதரை விட்டு ஓகேவா இந்த பிரச்சனைக்குள்ள இவங்க அழுவும் போதே அதுலயும் ஜாக்லின் போய் ஆறுதல் எல்லாம் படுத்துற மூமெண்ட் எல்லாம் நம்மளால பார்க்க முடிச்சு. நல்ல விஷயமா இருந்துச்சு. ஓகேவா? சோ இதெல்லாம் நடக்கும்போது கன்ஃபெஷன் ரூம்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து அந்த 2 விஷயங்கள் வெளில என்ன நடந்துச்சு அப்படின்னா, 1 சௌந்தர்யா லீட்ஸ் இன் தி டோட்டல் ஓட்டிங். பிக் பாஸின் சரித்திரத்திலேயே 10 கோடி ஓட்டு வாங்கிய சௌந்தர்யா. அப்படியா? 10 கோடி ஓட்டா? நானும் தேடினமா கடல்லே இல்லையா. அதானே ஒரு செகண்ட் சொல்லுங்கடா, தப்பு இல்ல, ஏக்கர் கணக்குல சொல்லாதீங்க. ரொம்ப அப்பட்டமா மாட்டி மத்த ஃபேண்டம் எல்லாம் போட்டு அடிக்கிறான், பாவம் உங்களுக்காக சவுண்ட் அடிவாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் நான் போட்டேன் ஒரு ட்வீட், நானும் அதே மாதிரி போட்டேன் ட்வீட், சவுண்ட் லீடிங் இன் வேர்ட்ஸ் அப்படின்னு நான் ஒரு ட்வீட்டை போட்டு
இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிஞ்சுன்னு கீழே போட்டு வந்துட்டேன். ஐயோ. சரியா? இது ஒரு பக்கம் நடந்துச்சு. ட்விட்டர்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குமா, ஜாலியா இருக்கும். காலைல ஒரு ட்வீட்டை போட்டு ஓடி வந்துடணும். நாம அங்கேயே உட்காந்து டேவிடு காத்துட்டு இருக்கோம்னு ஒரு 10 பேர் வந்து நம்மள அடிச்சுட்டு இருப்பான். அந்த அந்த நியூஸுக்கு தெரியாது எனக்கு வேலை வெட்டி இருக்கிறா, உனக்கு இதுதான்டா வெட்டி வேலை அப்படின்ட்டு. ஓகேவா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா, அதாவது தெலுங்குல வந்து பிக் பாஸ் உடைய வின்னர்ஸ் ரன்னர்ஸ், கன்னடா பிக் பாஸ் வின்னர்ஸ் ரன்னர்ஸ், கேரளா பிக் பாஸ் வின்னர்ஸ் ரன்னர்ஸ், இவங்க எல்லாம் சௌந்தர்யாவோட போட்டோ போட்டு சப்போர்ட் சௌந்தர்யா அப்படின்னு போடுறாங்க. ஒரே நேரத்துல ஒரே போஸ்டர். ஆமா, பாத்தீங்களா? சோஷியல் மீடியா ட்ரெண்ட் நிக்குது. பழைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் சீசன் 4 சனம் செட்டி கூட அதை போட்டிருக்காங்க அவங்க வீட்ல. இல்ல தமிழ்ல ஓகே, பட் ஆனா அதர் லாங்குவேஜ்லாம் நான் பார்க்கல, அதான் கேக்குறேன். இருங்க பாய், இதுக்கு முன்னாடி நேத்து ஒரு சூப்பர் விஷயத்த பண்ணாங்க அவனுங்க. நேத்து நமக்கு வேற ரிவ்யூ வரல. த்ரிஷா அவர்களே சௌந்தர்யாவுடைய போட்டோவை லைக் பண்ணிருக்காங்க, ஓட்டு போட சொல்லி. அது அந்த இந்த படத்துக்கு, கில்லி படத்தினுடைய பாட்டுக்கு ரீக்ரியேட் பண்ண மொமெண்ட்ல தானே. ஐயோ ஐயோ. சௌந்தர்யா சும்மா விட்டா கூட அந்த புள்ள வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருண்டா. ஆனா நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க பாருங்க, சப்போர்ட்டு அது போட்டோஷாப் பண்ணி எடிட் பண்ணி போட்டதுல அவனுக்கு வந்து மிஸ்டேக் பண்றாங்க. இன்னொன்னு, இவரு இந்த சௌந்தர்யாவோட ஒரு ஃப்ரெண்டு பிஆர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவரோட வீடியோ ஒண்ணு வேற வந்துச்சு. ஒரு அதாவது வின்னர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருந்த ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அந்த வீடியோ நீங்களும் பாத்தீங்க? ஆமா, அதை எடிட் பண்றது யாருன்னு தெரியல, ஆனா பெர்ஃபெக்ட்டா எடிட் பண்ணிருக்காங்க. அந்த இன்டர்வியூ எங்க கொடுத்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார், அது தெரியல. எங்க கொடுத்தாரு? இந்தியா கிட்ஸ்ல கொடுத்தாரு. யாருகிட்ட கொடுத்தாருன்னு தெரியுமா? என்கிட்ட கொடுத்தாரு. ஓ, போன வருஷம் நடந்த கண்டென்ட்டா இதுல? நான் வந்து அவர் பேசின போர்ஷனோட தான் பார்த்தேன். இன்டர்வியூவர்லாம் யாரும் நான் பார்க்கவே இல்ல. எந்த சேனல்ல நான் ஒரு ட்வீட் போட்டுட்டேன். மிஸ்டர் விஷால், விஷ்ணு. ஐயோ, உள்ள இருக்கவெல்லாம் விஷால விஷ்ணுன்னு கூப்பிடுறான், நான் விஷ்ணு விஷால் கூப்பிடுறேன். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. மிஸ்டர் விஷ்ணு, போன வாட்டி ஏதோ நெருப்புல இதமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்க கடலையை வறுக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆனா பூராத்தையும் அப்படியே வச்சு செய்வீங்க நான் எதிர்பார்க்கல. ஒண்ணு கூட அச்சு பிசராம திங்க் பண்ணி ஒருத்த போட்டு விட்டாங்களே, என்னத்த பண்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு வருத்தம், அந்த மொத்த வீடியோலையும் என்னுடைய லெப்ட் ஹேண்ட் கையை மட்டும் தான் காட்டியிருக்காங்க. அதனாலதான் தெரியல நீங்க தான் அதை பண்ணிருக்கீங்கன்னு. That interview sole rights India Glitz, sole anchor நான் தான். ஓகே மக்களே, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ், இது ஒரு மேட்ரு, நீங்க வந்து பேசிட்டு இருக்கு பாருது அப்படின்னு யோசிச்சேன். பார்த்தா ஆமான் பண்ணிருக்கு, சேம் மேட்ரு தலைவன். அதுதான் வெதை நான் போட்டது அவர் மைண்ட் வாய்ஸ். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு வெளியில நடந்துச்சு. பாவம் சௌந்தர்யா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சோபால வந்து அழுதாங்க, சோபால இருக்க கேமரால அழுதாங்க, அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூம் கேமரால அழுதாங்க, அதுக்கப்புறம் ஜாக்லின் தெரியுற மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒரு கேமரால அழுதாங்க. அதெல்லாம் கரெக்டா வாட்ச் பண்ணி பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, அந்த மொமெண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சௌந்தர்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் த்ரிஷா ரோல் போட்டு அந்த கில்லி படத்துல இந்த மாதிரி வரும் போல, எல்லாரும் போய் உட்காந்து அழுது. எங்க அண்ணனுங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு அந்த ரோல்ல வந்துட்டாங்க அவங்க, வேற ஒன்றும் இல்லை. வெளில எங்க அண்ணனுங்களா இப்படி பண்றாங்க அந்த ஃபீலிங் தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, அடுத்த கண்டென்ட்டுக்கு நம்ம வருவோம். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்து ஓஞ்சதுக்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ்ன்ற பேர்ல 2 டீமையும் அடிச்சு விட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து நிற்கும் போது ரவீந்தர் பிரதர் ஒரு ஆட்டம் ஆடினாரு. நீங்கெல்லாம் கோவா கேங்கல்றீங்க, ஒரு சின்ன மேட்ரு, ஒரு வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சொன்ன ஒரே காரணத்துக்காக என்ன எல்லாம் பிரிச்சுட்டீங்களா போலயே அப்படின்னு கொளுத்தி இப்படி போட்டு வந்துட்டாரு. எங்க நாங்க ஜாக்லின், நாங்கெல்லாம் பிரியவே இல்லைண்ணே, நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். உடனே சௌந்தர்யா,
நாங்கெல்லாம் நீங்க சொல்றது கரெக்ட் தான், நாங்கெல்லாம் ஒன்னா இல்ல அப்படின்னு சௌத்ரியா எவ்வளவு முட்டை கொடுத்தாலும் இவன் வந்து எல்லாத்தையும் மொத்தமா பிரிச்சுறாள். எப்படி இருக்கும் ஜாக்லினுக்கு மைண்ட்? நிச்சயமாக. சோ அதுக்கப்புறம் இந்த யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம், யார் வந்து நாட் டிசர்வ் டு பி இன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இவரு நம்ம அர்ணவ் பாவம், அவர் வைல்டு கார்டா உள்ள போயிட்டாரு. அவரை பத்தி நம்ம ஏதாவது பேசணும்ல ஜோசர், அவரை பத்தி நம்ம ஏதாவது எபிசோட்ல பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல இன்டர்வியூல பேசினானே. எந்த இன்டர்வியூ? அது அந்த இன்டர்வியூ அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். நீங்க நான் பேசிட்டு அவரை பத்தி, நீங்க அவரை பத்தி பேச வேற ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு அவர் சொன்னார்ல ஜால்ரா கேங்ஸ் அருண் அண்ட் சாரி விஷால் அண்ட் தீபக், அந்த மனுஷன் இந்த ஷோல இருக்காருன்னு தெரிஞ்ச ஒரே வார்த்தையே அந்த ஜால்ரா. அத வச்சுக்கிட்டு தான் ஸ்டேஜ்ல பேசினாரு. ஸ்டேஜை விட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு 5 வாட்டி போஸ்ட் போட்டு ஏ ஜால்ரா ஐம் கம்மிங், ஏ ஜால்ரா ஐம் கம்மிங்னு மொத்தம் 50-60 நாளைக்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் இவன் இப்படி தம்மளை டேக் பண்ணி சாவடிக்கிறானு பிக் பாஸ் குள்ள தூக்கி போட்டாங்க. மறுபடியும் அதான் சொன்னாரு, அதான் சொல்றாரு அவங்க விருப்பத்துலன்ட்டு. இவனுங்களும் ஒரே டைலாக், வீட்டுல எல்லாம் பெரிய ஆளை கூட்டுவா, வீட்டுல இருந்து பெரிய ஆளை கூட்டுவா அப்படின்ட்டு. அருண் சரி அருண் கலாய்ச்சிட்டீங்களா, ஓகேவா, ஹாப்பியா, சந்தோஷமா, ஓகே அப்படின்னு மக்களுக்கு எல்லாம் தோணுது. இதுல என்ன விஷயம் ஆகுதுன்னா, அருண் வந்து சிவகுமார் வீட்டுக்குள்ள இருக்குன்றாரு, சிவகுமார் வந்து அருண் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்றாரு. அருணோட மைண்ட் வாய்ஸ், நான் உங்களுக்கு செஞ்சதை நீங்க எனக்கு அச்சு பிசாம செய்றீங்களா சிவகுமார் அப்படின்ட்டு. நான் என்ன செஞ்சேன் உங்களை நல்லா செய்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஓட்ஸ் நிறைய வந்தது யாருக்கு அப்படின்னு கணிப்பு இருக்கா ஓவராலாவா? இது யாரு வெளியில போகணும் அப்படின்றது இல்லையா? ஆமா, ஐ திங்க் விஜய் விஷாலுக்கு, சவுண்டுக்கு, ஜாக்லின் கூட வந்துச்சு. ஜாக்லின் 1-2 வந்துச்சு. விஜய் விஷால், சவுண்டு, அருண். பவித்ராவை யாரும் பெருசா கண்டுக்கல, யாருமே கண்டுக்கவே இல்லையே. அத நான் வந்து என்ன 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 வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தா, அவங்க போன சீசன்ல அந்த கமல் சாருடைய அசின் கேரக்டர்ல இருந்த காரணமோ என்னமோ ஏதோ தசவதார கேரக்டர் மீரா, அந்த பேரு வேணாம், அந்த பேரு கேட்டா இறங்கேறியும். அடுத்தது எங்க இருந்து எங்க கனெக்ட் பண்றீங்க பாருங்க. இதாண்டா சினிமா அப்படின்னு ஒருத்த கீழே போட்டுருவான், சும்மா இருப்பான் ஒரு டாட்டாவை போட்டு. சரி ஓகே, இதுதான் நடக்குது இன்னைக்கு கருத்து. ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாமே தாண்டி அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் 2 பேர் பண்ணலாம் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணி இன்னைக்கு வந்து ஓகே இந்த டாஸ்க் எப்ப முடிப்பீங்க, இதுதான் டான்ஸ் டாஸ்கா, இதுதான் நாங்க கேட்ட என்டர்டைன்மெண்டா அப்படின்னு உலகமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது. அதுலயும் இன்னைக்கு இருந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா நம்ம ஃபீலாம்பரியும் பெரியப்பாவும் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் தான். பெரியப்பா ஒரு அளவுக்கு ஓகே, ஏதோ கொஞ்சம் முட்டு கொடுத்தாரு. பட் ஃபீலாம்பரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு ஒரு ரிஹர்சல், வாவ் வேற லெவல் அப்படின்ற மாதிரி. எனக்கு ரிஹர்சல் பண்ணது பிரச்சனை கிடையாது. இப்ப ரிஹர்சல் எதுக்கு பண்ணிருப்பாங்க, பொதுவா ஒரு பாட்டு வரும். ரிஹர்சல் எதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணுவாங்க, ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு இந்த படத்துல வரும், அந்த படத்துல இந்த பரதநாட்டியம் ஆடுவாங்க இல்லையா, அந்த பரதநாட்டியத்துக்கு ஸ்டெப் போடணும். இதுதானே அந்த ஃப்ளோ, அம்மாவா இல்லையா? இதுதான் தவறா நான் சொல்லியிருக்கேன் நமக்கு, கரெக்டா? இப்ப இந்த ஃப்ளோவை அப்படியே அந்த பாட்டு கொடுப்போம். பாட்டை போட்டாங்க, நானா நானா ஏங்க நானான்னு பாட்டுல பாதி பாட்டு போயிடுச்சு. தனியா ரஜினிகாந்த் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காப்ல தீபக், இப்படி போறாரு அப்படி போறாரு, காலை எப்படி தூக்குறாரு, கையை எப்படி தூக்குறாரு. அதுக்கப்புறம் இவன் வரமாட்டா, இவன் நானா இந்த பாட்டை முடிச்சிருவா, இது இவர் போய் கையை பிடிச்சி இழுத்துட்டாரு. சரி இழுத்துட்டு வந்தா அந்த அந்த ரூம்ல கூட நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எல்லாம் ஆடினாங்க. நீலாம்பரி டான்ஸ் மாதிரி தெரியல, ஏதோ திடீர்னு காஞ்சனா முடிய விரிச்சு போட்டுட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. சீரியஸ்லி இது கூட நான் மன்னிச்சிருவேன், நான் இதை கூட மன்னிச்சிருவேன். இந்த பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் ஒரு வேலையை பார்த்தாங்க பாரு, சிங்கம் பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆனாங்க பாரு, ஒரே வச்சு. எனக்கு சம்பந்தமே இல்லாம சிங்கம் பாட்டு எதுக்கு போட்டாங்க? அவர் வந்து கிருஷ்ணன்
அது என்ன கிருஷ்ணன் வாரணமாயிரம் கிருஷ்ணனுடைய வாரணமாயிரம் கிருஷ்ணன்னா அவர் சூர்யா ஆயிட்டாராம். சோ சிங்கம் பாட்டு போட்டா அவர் சூர்யா ஆயிடாம். ஓகேவா? இவங்க அனுஷ்கா, இவங்க மகிழ்மதி அனுஷ்கா. வேற ஏதோ ஒரு அனுஷ்கா. ஆமா, அவங்க அந்த கேரக்டர்ல வந்து சிங்கம் படத்துல ஆடுற டான்ஸுக்கு கொடைய வச்சு வாழு நினைச்சு இப்படி 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 இப்படின்றாங்க. எனக்கு பகீர் மூமெண்ட் அதெல்லாம். எனக்கு வந்து அந்த உப்பு கருவாடு வயித்து வச்சு ஆடுவாங்கல்ல, அதெல்லாம் கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் அவங்களுக்கு அது தோணல போல. எனக்கு அந்த பாட்டுக்கு அவங்க ஆண்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கேரக்டரே எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு அப்படியா? ஓகே ஓகே ஓகே. பட் சௌந்தர்யா ஒரு அளவுக்கு நல்லா தான் ஆடினாங்க. சௌந்தர்யா வந்து சுனிதாவோட நல்லா கம்பீட் பண்ணி ஆடினாங்க. சுனிதா ஆனா அந்த கம்பீட் பண்ண டான்ஸ்லயும் ஒரு சர்க்காசம் பண்ணிட்டு அப்புறம் மூமெண்ட் அதை வேற சாச்சனா ரெஜிஸ்டர் பண்றாங்களா. அந்த மூமெண்ட் இந்த பிளிப் நல்லா இருந்துச்சு. நீங்க எல்லாம் சௌந்தர்யாவை அடிச்சு சௌந்தர்யா வின்னர் ஆக போறீங்களாடே அப்படின்ற மாதிரி. என்ன ஒரு விஷயம்னா இதெல்லாம் அவங்களுக்கே தெரியுது, தெரிஞ்சே அவங்க வந்து அதை பண்றாங்க. அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இன்னொன்னு வந்து ரவீந்தர் இவங்க எல்லாம் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணன்னு வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வேலையை பார்ப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். நிச்சயமா உங்க ஜோசியத்துல நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அதுபடிதான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ரவீந்தர் சாருக்கு வந்து ஒரு பெரிய குடோஸ் கொடுக்கணும். ஏன்னா அவரு நேத்திக்கும் சரி இன்னைக்கும் சரி அவருடைய எஃபர்ட் வந்து கொடுத்தாரு. 1 வீக் தான் இருந்தாரு ஸ்டார்டிங்ல, அப்ப எதுவும் டாஸ்க் இல்ல. பட் இப்போ இந்த டாஸ்க் தான் நல்லபடியா பண்ணாரு. போர்டு எல்லாத்தையும் மாத்திட்டாரு. கேம்ல இருக்க அத்தனை பேரையும் ஏமாத்த ட்ரை பண்றாப்ல. புத்திசாலித்தனம் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. புத்திசாலித்தனமா பண்றாரு. நிறைய பேர் மேனிபுலேட் ஆகிக்கிறாங்க, சில பேர் வந்து உஷாராக்கிறாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். தீபக் எல்லாம் வந்து முடிச்சு விட்டு போயிட்டாரு ரவீந்திர பிரதர் அன்னைக்கு. அது வந்து சோசியல் மீடியால நீ குடிச்சு நேத்து ரவீந்திர பிரதர் அழுதாரு கன்ஃபெஷன் ரூம்ல, இன்னைக்கு சௌந்தர்யா அழுதாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அண்ட் இன்னைக்கு எனக்கு வந்து இந்த பர்టిక్యులர் டாஸ்க்ல ஓவராலா விஷாலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு ஹீரோயிக் லுக்ல நல்ல டான்ஸ்லாம் சூப்பரா ஆடினாரு. நல்லாவே பண்ணாரு. அதெல்லாம் மாற்றுறது இல்ல. அவர் என்டர்டைன்மெண்டா அவர் திறமெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. நல்லா பண்றாரு. நல்ல எதிர்காலம் இருக்கு. நீ உன் திறமையை நம்பி போனீனா, எந்த திறமை என்டர்டெய்னிங் திறமையை நம்பி போனீனா யூ வில் ஹேவ் தட். இது அதை விட்டுட்டு ஒரு ஆள் 2 ஆள் என்டர்டெயின் பண்ணணும்னு போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்றதுதான் இந்த ரிவ்யூல நான் உங்களுக்கு சொல்ற கருத்து. நம்மளுடைய டுமார் இருக்கார்ல, டுமார் அண்ணாச்சி முத்துக்குமரன் ஆல்சோ சூப்பரா ட்ரை பண்றாருன்னு சொல்லலாம். அவரே போய் பண்றாப்லப்பா. நான் கூட வராது அத இல்ல, விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓரளவுக்கு எடுக்கிறாரு. அதுதான் எஃபோர்ட் போடுறாரு, எப்படியோ அதை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு பண்றாரு. அது சூப்பரா இருக்கு, நல்லா பண்றாப்ல. ஆக்சுவலா விஜய் சேதுபதி அவருடைய அந்த இதை வந்து விஷாலுக்கு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா விஷால் ஆல்ரெடி நிறைய வாட்டி பண்ணியிருக்காரு, அதனால நம்ம எதிர்பார்த்திருப்போம். பட் சம்பந்தமே முத்துக்குமரன் கொடுக்கும்போது குமார் மூஞ்சி குமார்ன்றதுனால கொடுத்துட்டாங்களோ. குமரன் அதனால கொடுத்துட்டாங்களோ என்னமோ. அண்ட் இன்னைக்கு அந்த ஷாம்பு வச்சு அவர் மண்டையில அந்த ட்ரை பண்ண விஷயம் எல்லாம் நல்லா இருந்தது. லாஸ்ட் சீசன்ல ஷாம்பு பேரை கழிவுறான்னு கேட்டவங்க போட்டுறாங்க. ஆமா, லாஸ்ட் சீசன்ல வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட்னா நிக்சன் போட்டிருப்பாரு. நிக்சன் அந்த தொட்டு தொட்டு பேசும் தென்றல் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது தண்ணி எல்லாம் மஞ்சுளாக்கா மஞ்சுளா டீச்சர் அவங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஆடுவாங்க, பாத்துருக்கீங்களா? அவங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஆடுனா அந்த கேரக்டர் அந்த 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 மூமெண்ட் ஒன்னால போட முடியுமா? சீசன் 7 இஸ் தி பெஸ்ட் போட்டிருக்கேன். இந்த டாஸ்க்ல லாஸ்ட் சீசன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுல போனாலும் விஷ்ணு தான் ஹைலைட். அந்த மொத்த சீசன்லயே விஷ்ணு பூர்ணிமா தான் அப்படின்னு போஸ்ட் ரிஹர்சல் பண்ணிட்டு, ஆமா ரிஹர்சல் பண்ணிட்டு கடைசியில மணி வந்து மணி ஃபர்ஸ்ட் முடிப்பாப்ல, அப்புறம் விஜய் வர்மா பின்னாடி வந்துருவாங்க. விஜய் வர்மா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் இந்த சீசன்ல இன்னுமே அது கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாமா தோணுச்சு. அண்ட் முத்துக்குமரனுக்கு ஏன் டான்ஸ் அப்படின்ற அந்த போர்ஷனே வரல, எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் வந்துச்சு. நாளைக்கு வரும் போல பாப்போம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889.